Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Videos. இன்னைக்கு டேட் 3/1/2026. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2026க்கான அப்ளிகேஷன் வெகு விரைவில் வெளியிடப்பட உள்ளது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவில் வெளியிடப்படும். அதற்கு முன்னதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும், அதற்கு முன்னோட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஸ்கீம் 2026 இது தொடர்பான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் இறுதியிலோ அல்லது பிப்ரவரி முதல் வாரத்திலோ, இன்றைக்கி நம்ம ஜனவரி 3ஆம் தேதியில் இருக்கிறோம். மேக்சிமம் பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ளே எந்த நேரத்துலையும் என்டிஏ தரப்பிலிருந்து நீட் 2026க்கான அப்ளிகேஷன் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படலாம். ஸோ அதற்கு முன்னதாக மாணவர்களும் பெற்றோர்களும் என்னென்ன ஆவணங்களெல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதற்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் SAP Videos யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். மேற்கொண்டு இந்த 2026 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட்லேருந்து இப்போ இருந்து நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதை பற்றின முழு விபரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றின விபரங்களை பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்படுறவங்க இதை நம்ம ஒரு பெய்டு சர்வீஸாக செஞ்சிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அந்த சர்வீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான அனைத்து விபரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 2026 என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாமுக்கு என்னென்ன ஆவணங்களெல்லாம் தேவை அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இப்போ 2026 நீட் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணணும் சார் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு வேணும். ஓகேங்களா? 10th மார்க் ஷீட்டு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல்ஸ் ஸ்கூலில் இருந்தால் பரவாயில்ல, அதனுடைய சாஃப்ட் காப்பி மட்டும் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு அப்டேட்டடாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டுக்கு இப்போது ஓடிபி கொடுத்தா ஓடிபி வர்ற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அதை இப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரலில் வர்றீங்களா, ஓபிசி இடபிள்யூஎஸில் வர்றீங்களா, இதெல்லாம் இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுடைய ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு தான் எடுக்கணும். இப்போவே எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய நேம் ஆஸ் பர் த மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியும் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்களோ அந்த டேட்டில் எடுத்துருக்கணும். அதனால் இந்த 2 விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு செய்யுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. என்னென்ன ஆல் அப்லோடட் இமேஜ், என்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணுமோ அதை பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே, ஜேபிஜி ஃபார்மேட்டில் இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். ஸ்கேன்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 200 KBயில். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது அறிவிப்பு வந்த பிறகு தான் எடுக்கணும், இப்போவே எடுக்கக்கூடாது. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எடுக்கணும். 10 KB to 200 KBயில் இருக்கணும். அடுத்தது இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்டு ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது இடது கை பெருவிரல் ரேகை, அதே போல் இடது கையில் இருக்கக்கூடிய 10 கைவிரல் ரேகையும், அதே போல் இடது கையில் இருக்கிற 5 கைவிரல் ரேகை, வலது கையில் இருக்கக்கூடிய 5 கைவிரல் ரேகை, மொத்தமாக 2 கையில் இருந்தும் 10 கைவிரல் ரேகையை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா 10 KB to 200 KB. இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்குங்க. எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோ வீடியோவோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது ஸ்கேன்டு சிக்னேச்சர் 10 KB to 50 KBயில் கிளியர்லி அண்ட் லெஜிபிளாக இருக்கணும்.
அடுத்தது ஸ்கேன்டு கேட்டகரி சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியினுடைய சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி 50 KB to 300 KBக்குள்ளே லெஜிபிளாக இருக்கணும். அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, கிளாஸ் 10 மார்க் ஷீட்டு 50 KB to 300 KBக்குள்ளே. அடுத்தது சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்டு பர்மனண்ட் அட்ரஸ். இது வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கும். இதுவும் 50 KB to 300 KBக்குள்ளே இருக்கணும். என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தால் என்ஆர்ஐக்கான டாக்குமெண்ட்டு, என்ஆர்ஐ, ஓசிஐ, அதே போல் ஃபாரின் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் 50 KB to 300 KBக்குள்ளே அப்லோட் பண்ணணும். இந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து என்ஆர்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதன் பிறகு வரக்கூடியது எல்லாமே என்ஆர்ஐயில் வந்துடும். ஓகேங்களா? அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அது வந்து 50 KB to 300 KBக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த மெட்டீரியல் சர்டிஃபிகேட் இஸ்யூட் பை, இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. இதுவும் 50 KB to 300 KBக்குள்ளே. சரி, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு மொத்தமாக 13 லாங்குவேஜில் இருக்கும். இந்த 13 லாங்குவேஜில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இப்போவே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுவே நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணிங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜான தமிழும் இருக்கும், அது போக ஆங்கில மொழியிலும் இருக்கும். இப்போது ஆங்கில மொழியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இங்கிலீஷை செலக்ட் பண்ணிங்கன்னா கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கேண்டிடேட் ஆப்டிங் இங்கிலீஷ் வுட் பி ப்ரொவைடட் டெக்ஸ்ட் புக்லெட் இன் இங்கிலீஷ் ஒன்லி. கேண்டிடேட் ஆப்டிங் ஹிந்தி, இப்போது ஒரு கேண்டிடேட் வந்து ஹிந்தி மீடியம் அப்படின்னு எடுத்தார்னா அது பைலிங்குவலில் ஹிந்திலையும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு கேண்டிடேட் மலையாளம் செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா இங்கிலீஷ் அண்டு மலையாளமில் இருக்கும். அப்போ நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரீஜனல் லாங்குவேஜோட இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த லாங்குவேஜில் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் கொஷின் பேப்பர் புக்லெட் இருக்கும். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் எக்ஸாம் ஹாலில் வரப்போகுது. இப்போது நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்லையும் அதை வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போது நான் தமிழ்நாடு தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய சென்டர்ஸு எங்கே அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி அண்டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. இந்த இடங்களில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர், இங்கிலீஷு, ஹிந்தி இதெல்லாம் வரும். இதுவே வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆந்திரா கேண்டிடேட் தெலுங்கு செலக்ட் பண்ண கேண்டிடேட் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் இருக்காருன்னா அவருக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தெலுங்கு வரும். அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கொஷின் பேப்பர் நீங்கள் தமிழ் மீடியமே செலக்ட் பண்ணி அது போக இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் எனக்கு வேணும், இங்கிலீஷோ ஆர் ஹிந்தியோ ஆர் தமிழ் பைலிங்குவலில் வேணும்னா தமிழ்நாடு சென்டரை செலக்ட் பண்ணலாம், புதுச்சேரி சென்டரை செலக்ட் பண்ணலாம், அந்தமான் அண்டு நிக்கோபார் சென்டரை செலக்ட் பண்ணலாம். இதை பற்றின முழு விபரத்தை 2026 நீட் எக்ஸாம் வந்த உடனே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவோம். சரி, இப்போது இன்றைய தேதியில் வந்த மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா கீம் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து கீம் 2026னுடைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதற்காக தயார் நிலையில் இருக்க சொல்லி உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் கேரளா உங்களுக்கு இன்னைக்கு தேதியில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அட்மிஷன் டு ப்ரொவிஷனல் டிகிரி கோர்சஸ் கலெக்டிங் சர்டிஃபிகேட்ஸ், இதில் என்னவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தால் நான் கிரிமினல் சர்டிஃபிகேட்டு, ஸ்டேட் எஜுகேஷனல் பர்பஸ் ஃப்ரம் த வில்லேஜ் ஆஃபீஸர். இது வந்து கேரளைட்டுக்கும் நான் கேரளைட்டுக்கும், கேரளாவை சேர்ந்தவர்களும் கேரளாவை தவிர மற்றவர்களுக்குமான தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுப்பாங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது வந்து யாருக்கு? கேரளா கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் எடுக்கிறவங்க அவங்க வந்து
நேட்டிவ் ஆஃப் கேரளாவாக இருக்கணும். அதர் கேண்டிடேட்டாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கணும். இதை பற்றின முழு விபரத்தை இந்த ஸ்கீம்னுடைய அப்ளிகேஷன் வந்த உடனே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு டெமோ வீடியோவோட கொடுத்துடலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கேரளா கேண்டிடேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட்டும் வில்லேஜ் ஆஃபீஸர்லேருந்து அந்த கேண்டிடேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாமே கேரளா கேண்டிடேட்டுக்கானது. ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஸ்கீம் 2026 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கீம் 2026 will be invited soon in order to avail the category reservation benefits, fee concession, etc. The eligible candidate should upload the relevant certificate along with the online application form. For this, the candidate should obtain the following certificate from the revenue authorities. So ஸ்கீம் 2026 வர்றதுனால இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் தயார் நிலையில் வச்சுருங்கன்னு கேரளா கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கூடிய விரைவில் என்டிஏனுடைய நோட்டிஃபிகேஷனும் அதே போல் ஸ்டேட் வைஸாகவும் உங்களுக்கு இப்போ கேரளாவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதே போல் கர்நாடகாவுக்கு, சென்டாக்குக்கு, தமிழ்நாடுக்கு, ஆந்திராவுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் கூடிய விரைவில் வெளியிடப்படும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐக்கும் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஸ்கீம்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ இன்னமும் கம்ப்ளீட் ஆகலை, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இந்த 2026க்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுற டே 1லேருந்து கடைசி வரைக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்து லாஸ்ட் டே வரைக்கும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய முழு விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.
ஹேவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட்.